கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமி தாயே. என் உறவுகளே, உங்களோடு நான் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி. ஏன் இந்த பிறவி? ஒரு மனுஷனுக்கு வலி இருக்கும் பொழுது தான் மனசு ரொம்ப வலிமை பெறும். எல்லாருக்கும் பெயின் உண்டு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பெயின். ஒருத்தவங்களுக்கு குடும்பத்தால் பெயின், ஒருத்தவங்களுக்கு தொழிலால் பெயின், இன்னொருத்தவங்களுக்கு நம்ம பேசுகிற வார்த்தையினால் பெயின். நம்மளே நம்ம சில பேருக்கு அவங்கவுங்களுக்கு பெயினாக இருப்போம். ஏன்னா பிரச்சனை எங்கேருந்து வெளியிலேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறத விட நம்ம நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்குறோம். கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேங்கிறோம். அந்த சான்ஸ் அவங்க வாங்கினதுக்கு பிறகு அவங்க அதை தப்பாக யூஸ் பண்ணும்போது நமக்கு பிரச்சனையாக வருது. அப்போ நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், ஏன் இந்த பிறவி அப்படின்னு. எல்லாருக்குமே ஒரு அர்த்தம் இருக்குங்க. இந்த அர்த்தத்தை பற்றி தனித்தனியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோடைய முடிவில் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம், இது எதையும் தாங்கும் இதயம் அப்படிங்கிறதையும், உங்களுடைய பெயினுக்கு மருந்தையும் நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். செயலாக்கம் கொண்ட ரிஷபராசிக்காரர்கள். ஏன் இந்த பிறவி? ரிஷபம் பிறந்ததற்கான காரணம் என்ன? ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், உடச்சி சொல்கிறேன். உடைந்த மனங்களையும் உடைந்த குடும்பங்களையும் ஒன்று திரட்டி அது நிம்மதி கொடுக்கணும்னு நினைக்கிறதே ரிஷபராசி மட்டும்தான். அதுதான் உங்கள் பிறவியுடைய பலன். இதை யாராலையும் மாற்ற முடியாது, உங்களாலேயே மாற்ற முடியாது. ரிஷபத்தில் பிறந்துட்டோன்னா நம்மளால் ஒருத்தவன் வீழ்ந்துடக்கூடாது, உடஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள். இதுதான் உங்களுடைய பலமும் பலகீனமும். இன்னும் சொல்லப்போனால், உங்களுடைய பிறவியில் நிலைத்த மனிதராக இந்த உலகத்தில் பல பேருடைய உள்ளத்தில் தடம் பதிக்கக்கூடியவர்கள் நீங்கள். இன்னும் சொல்லப்போனால், சில பேருடைய மனதில் தடம் வைக்கக்கூடியவர்கள். நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா அந்த சுவடு கண்டிப்பாக யாராலையும் மறக்க முடியாது. அப்படி ஒரு ஹீலர் ரிஷபராசிக்காரர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களே நல்ல ஒரு ஹீலர்னு சொல்லலாம். அப்புறம் என்னங்க, இந்த பிறவியோட காரணம் தெரியுதில்லை? இதை விட ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு குடும்பம் நிம்மதியாக இருக்கணும்னா அதற்கு யார் போராடுறாங்கன்னா, எஸ், ரிஷபராசி தான். நீங்கள் போராடுறதுனால தான் ஒவ்வொரு குடும்பமும் நிம்மதியாக இருக்குது. அதுக்காக நீங்கள் நிறைய விஷயத்தை தியாகம் பண்ணுறீங்க. அதுதான் உங்களுடைய மனபலம். உங்கள் மனசு எப்போ சோர்ந்து போனாலும் உங்கள்கிட்ட அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கடவுள் உங்களை ரிலாக்ஸாக பண்ணி வைப்பார். ரொம்ப டைட்டாக்க மாட்டார். அந்த நேரத்தில் உங்களுக்கு சில பொறுப்புகள்லாம் வந்து சேராது, உங்கள் மனசு சோர்ந்து போகும்போது. ஆனால் அப்படி பொறுப்பு வருதுன்னா அந்த மனசு உடனடியாக எப்படி தான் மாறுதுன்னு தெரியாது. அங்கே தான் உங்களுடைய பலம் ஆரம்பமாகுது. சார், மனசே சோர்ந்து போயிட்டு இனிமேல் என்ன வாழ்க்கைன்னு யோசிக்கிறேன் அப்படின்னும் போது திடீர்னு நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்கன்னா உடனே மனசு பலம் அடைஞ்சிடும். இதுதான் ரிஷபராசி. இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். பணம் இல்லாத காலத்தில் கூட, பணம் இல்லாமல் ஒரு நேரம் வருதுன்னா கூட மரியாதையை இழக்கக்கூடாது. மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு அவ்வை பாட்டி சொன்ன மாதிரி
அந்த மரியாதையை பணம் இல்லைன்னா கூட இழக்கக்கூடாது. நம்மளை ஒருத்தன் மதிக்கலைன்னா அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். மரியாதையை இழக்க பிடிக்காது. அதனால தான் பணத்தை எதிர்பார்க்காம வண்டி இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ரிஷபராசிக்காரர்களே, ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க. ஒரு தேர் கிளம்பி அந்த தேர் ஓடுதுன்னா, என்றைக்குமே தேர் பார்த்துருக்கீங்களா? 4 தெரு சுற்றி வரும், ரொம்ப ஸ்லோவாக வரும். டிராக்டர் கூட சீக்கிரம் வந்துடும், மாட்டு வண்டி கூட சீக்கிரம் வந்துடும், தேர் லேட்டாக வரும். ஏன்? தேவர்கள்லாம் வராங்க, தெய்வம் அதில் வருது, அதை இழுக்க முடியாது, அது ஸ்லோ தான். ஆனால் நிலைக்கு வரும், நிலைத்து நிற்கும். அது மாதிரி தான் உங்கள் வெற்றி. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு வெற்றி வருதுன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும், ஆனால் அது நிலைத்து இருக்கும். நம்ம எடுத்த நினச்ச இலக்குக்கு வரும், நம்புங்க. இதுதான் அந்த பிறவியுடைய ரகசியம். ஒரு காலகட்டம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் கஷ்டத்தை யாருக்கிட்டையும் சொல்லாமல், ரொம்ப பண கஷ்டமாக இருக்கட்டும், மன கஷ்டமாக இருக்கட்டும், வருத்தமாக இருக்கட்டும், அதை இன்னும் சொல்லப்போனால் முக ரீதியாக கூட யாருக்கிட்டையும் காட்டாமல் உங்கள் மனசில் சுமக்கிறது தான் உங்கள் இயல்பு. அது எப்படிங்க? சிரித்த முகம், மகிழ்ச்சியான மனசு. கவலையாக இருக்கீங்களா, கவலையாக இல்லைன்னாலே தெரியாது. இவர் கவலையாக இருக்காரா இல்லை கவலை இல்லாமல் இருக்காரா தெரியாது. அப்படி இருக்கக்கூடியவர்கள், அப்படி தான் உங்கள் கஷ்டத்தை யார்கிட்டையும் காட்டா, அது உங்கள் இயல்பு. அதுதான் கடவுள் கொடுத்த வரம். இன்னொன்று சொல்கிறேன், யாருக்காகவும் உங்கள் மனசு நிற்காது, யாருக்காகவும் உங்கள் மனசு நிற்காது. ஆனால் அதே நேரத்தில் யாருக்காகவும் நிற்கக்கூடிய மனசு உங்களுக்கு உண்டு. புரியலைல்ல? இப்போ எப்படின்னா, உண்மையானவர்கள் உங்களை நம்பிட்டாங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே அவங்க ஈஸியாக உள்ளே போயிடலாம். அவங்களுக்காக நீங்கள் மன மாற்றம் ஏற்படுத்திப்பீங்க. அவங்க நம்பலைன்னா அவங்களுக்காக உங்கள் மனசு நிற்காது, உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே போவீங்க. அப்போ உங்கள் நம்பி வந்தால் சொல்லுவாங்கள்ல, உயிரையும் கொடுப்பேன். இதுதாங்க ரிஷபராசி. இன்னும் அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த பிறவியோட பலனை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு முறை ஒருத்தவங்களை நம்பிட்டீங்கன்னா உயிரையும் நீங்கள் காக்கக்கூடியவர், உயிரையும் காக்கக்கூடியவர். அப்புறம் உயிர்னா என்னங்க? அவனுடைய தேவை, அவனுக்கு எந்த தேவை வந்தாலும் அவன் உங்கள்கிட்ட வந்தால் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. இதான் ரிஷபராசி. ஆனால் என்ன ஒன்று, வந்து கேட்கணும். ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தார் கிருஷ்ண பரமாத்மா. கேட்டால் கொடுப்பான் கிருஷ்ணன், கீதையின் நாயகன். இவ்வளவுதான். இந்த அருமையான எண்ணங்கள் தான் ரிஷபத்துடைய மிகப்பெரிய பலம். இன்னொன்று சொல்கிறேன், உங்களுடைய அமைதி அது பலவீனம் கிடையாது, அது ஆழமான சக்தி. இதை பல பேருக்கு உணர முடியாது. நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக இருக்கீங்கன்னா நிறைய பேர் பலவீனம்னு நினச்சிப்பாங்க. பதில் தெரியலப்பா இவருக்கு, அவர் தப்பாக நடந்துட்டார், பேச தெரியல, எது வேணாலும் சொல்லுவான். ஆனால் அது உங்களுக்கு ஆழமான சக்தியை உண்டாக்கும். மீண்டும் அவர்களே, யார் உங்களை அமைதியாக இருக்கும்போது பலவீனமான ஆள்னு சொன்னாங்களோ அவங்களே, பா எமகாதவனாக இருப்பான் போல இருக்கையா, எமகாதவளாக இருப்பா போல. யமனுக்கே ஆகாதவர்கள், யமனே பயந்து போகக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஆனால் அது எப்போ நடக்குது? நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது உங்கள் ஆழ் மனசு தூண்டப்படுகிறது, அதில் ஒரு சக்தி ஏறுகிறது, பவர். இதுதான் ரிஷபராசி. இன்னிலேருந்து ரிஷபராசி, ஏன் பிறந்தேன், ஏன் இப்படி வாழ்க்கை இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இயல்பாக நம்ம வாழ்க்கையை நாம் இந்த பிரபஞ்சத்தோடு கலப்போம், நல்லது நடக்கும். என்ன உறவுகளே, இந்த பிறவி பலன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒன்றை உங்களோடு உணர்த்துவதற்கும் உங்களோடு கொண்டு வருவதற்கும் முயற்சி செய்கிறது.
என்னுடைய வடிவத்திலே இந்த உலகம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுகிறது. பிரபஞ்சம் ஒரு பெரிய கனெக்ஷன். கவலைப்படாதீங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிறவியில் பின்வாங்கக்கூடாது முன்வைத்த காலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் விஷயம், நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, முன்வைத்த காலை பின்வாங்கக்கூடாது. வச்சிட்டோம், அடுத்த கட்டத்தை ஆண்டவன் பார்த்துப்பான். பல நேரங்களில் நமக்கு ஏற்படுற பெயின் நம்மளை வலிமையாக்குதுங்கிறத மட்டும் நம்புங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை நினச்சி பாருங்கள். அது மட்டும் நடக்கலைன்னா இன்றைக்கி நாம் இந்த நிலைமையில் நல்லா இருக்க மாட்டோம். ஆனால் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், எதையோ இழந்திருப்போம், யாரையோ இழந்திருப்போம், ரொம்ப சிரமப்பட்டிருப்போம். அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய பலம். அதில் கற்றுக்கிட்ட பாடம் தான் இன்றைக்கி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறோம். இதை இந்த பிரபஞ்சம் உணர்த்துகிறது. கடவுள் போடக்கூடிய, ஆண்டவன் போடக்கூடிய நாடகதாரி ஆண்டவன், அவன் நடிக்க வைக்கிறான், நம்மெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். டைரக்ஷன் ஒன்லி கடவுள். அவன் இயக்குகிறான், நாம் இயங்குகிறோம். இதுக்கு இடையில் நாம் அவசரப்படுறோம். என்ன அவசரப்படுறோம்? நான் இன்றைக்கி நினைக்கிறது நடக்கலை, மற்றவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லை, எல்லாரும் சொல்கிற வார்த்தை. ஆனால் மற்றவன்லாம் நல்லா இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான்றதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், நாளைக்கு நல்லா இருக்க போகிறோங்கிறத யோசிக்கணும். காலம்ங்கிற பள்ளிக்கூடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்தில் சீக்கிரமாக வெளியில் வர முடியாது. கடைசி வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் பயணம். எல்லா பள்ளிக்கூடத்திலிருந்து வாழ்க்கையில் வெளியில் வந்துடலாம். 10வது வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம், 11வது 12வது ஒரு பள்ளிக்கூடம், காலேஜி யூஜி ஒரு பள்ளிக்கூடம், அது கல்லூரி நீங்கள் சொல்கிறீங்க, பிஜி ஒரு கல்லூரி. கல்வி பயிலக்கூடிய இடம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் காலத்தில் பயிலக்கூடிய இடம் ஒன்றே ஒன்று தான். இதான் வாழ்க்கை. டெய்லி ஒன்று படி, டெய்லி ஒன்று கற்றுக்கோ, அவ்வளோதான். டெய்லி காலையில் எழுந்திருக்கிறதே வரம். இன்றைக்கி ஏதோ கற்றுக்க பிறந்திருக்கேன்டாண்ணா அப்படி நம்ம நினப்போம். இன்றைக்கி ஏதோ கற்றுக்க பிறந்திருக்கிறேன், இன்றைக்கி ஏதோ ஒன்று என்னால் ஒன்று படைக்கப்பட போகுது, இன்றைக்கி ஏதோ ஒன்று உணரப் போகிறேன், இப்படி நம்ம நினப்போம். இன்னையிலேருந்து நாம் எல்லாம் எப்படி நினைக்கிறோம்? ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளப் போகிறேன், ஏதோ ஒன்றை நான் படைக்கப் போகிறேன், ஏதோ ஒன்றை நான் உணரப் போகிறேன். இது 3ஐயும் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் ஆரம்பம். எதையும் தாங்கும் இதயம் நமக்கு இருக்குது. நாம் எல்லாரும் ஒன்றுபடுவது ஒரே ஒரு விஷயத்தில் தான், ஆன்மீகம், பக்தி, இறைவனுடைய எண்ணம். இந்த பிரபஞ்சத்தில் எந்த மனுஷனையும் நம்பாத, கடவுளை நம்பு. நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளோ வருத்தத்தில் இருந்தாலும், என் தங்கங்களா, என் பிள்ளைகளா, என் செல்லங்களா, நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவனை நேசிங்க, ஆண்டவனுடைய பாதத்தை பிடிங்க. நீ எந்த ஆண்டவனை வேணாலும் எடுத்துக்கோ, உனக்கு என்ன பிடிக்குதோ உனக்கு பிடிச்ச ஆண்டவன்கிட்ட நீ பேசு. அந்த ஆண்டவன் உன்னை சோதிக்க மாட்டான், கண்டிப்பாக விடை கொடுப்பான். நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு 2 பக்கமும் ஒன்றாக தெரியக்கூடியது. மற்ற எதுவுமே 2 பக்கமும் ஒன்றா தெரியாது. அதனால் நம்பிக்கையை எல்லா இடத்துலையும் வை. அந்த பிரபஞ்சம், அந்த ஆண்டவன் இந்த வெற்றியை தீர்மானம் பண்ணுவான். இந்த பிறவி எல்லாத்தையும் தாங்கி வலிமை பெற்று அர்த்தமானதாக மாறுமே தவிர இது அர்த்தம் இல்லாததாக போகாது. அர்த்தம் இதா ராஜா. ஆல் த பெஸ்ட். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.